அப்பா வச்சுருந்த எம்ஜிஆர் மன்றம்னு பேர் வச்சுருந்தாங்க அவர் அந்த கிராமத்தில். அப்போ எல்லாரும் எம்ஜிஆருக்கு தானே மன்றங்கள்லாம் தலைவர் பேரில் தானே வச்சுருப்பாங்க. அப்போ இவர் வச்சுருந்தார். இவரை கட்சி விட்டு நீக்கின உடனே வந்து எல்லா மன்றங்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக இதெல்லாம் கலைச்சிட்டு நாங்கள் எம்ஜிஆருக்கு பின்னாடி போகிறோன்னு முடிவு பண்ணி மதுரையில் பெரிய கூட்டம் நடத்துகிறாங்க ஜான்சராணி பார்க்கில். அதான் ஃபஸ்ட்டு மீட்டிங், தலைவர் ஆதரித்து பேசுகிற மீட்டிங். அங்கே கட்சிக்காரவங்களாம் சேர்ந்து அப்போ தலைவருக்காக பேசுகிறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த மீட்டிங் பயங்கரமான கூட்டம். எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எங்கள் அப்பா சொன்னதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே நான் போய் பேசிட்டேன். எனக்கு என்ன பேசினேன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப ஆவேசமாக ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கேன். அப்போ பேசிட்டு வந்தோடனேயே சுற்றுப்பட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வந்திருந்தாங்க இல்லையா, அந்த திடலுக்கு வந்தோடனே அவங்க எல்லோரும் அப்பப்போ மீட்டிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அப்படியே என்னுடைய வளர்ச்சி ஆரம்பித்தது. புரட்சித் தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. புரட்சித் தலைவர் பார்த்தாரு. அப்புறம் அவர் முன்னாடி பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது எனக்கு. அப்போ அவரும் என்னை பாராட்டி பேசுகிற அளவுக்கு என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன். அவர் பேசினார். அப்படி பிரபலமாயிடுச்சு. இதுதான் இப்போ என்னுடைய அரசியல் என்ட்ரி.